தமிழ் பேசும் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விமர்சனம் லால் சலாம். முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழுற முரார்பாத் என்ற கிராமத்தில் முஸ்லீம்களும் இந்துக்களும் அண்ணன் தம்பியாக பழகி வராங்க. அந்த கிராமத்தில் இருந்து சின்ன வயசில் மும்பைக்கு சென்று அங்கு பெரிய தொழிலதிபராக வலம் வரும் மொய்தீன் பாய் மகன் சம்சுதீனும் அவரது நெருங்கிய நண்பரின் மகன் திருவும் சின்ன வயசுல இருந்த எலியும் பூனையுமா இருக்காங்க. கிரிக்கெட் போட்டியில் ஏற்படும் சிறு மோதல் பெரிய கலவரமாக வெடிக்க அண்ணன் தம்பிகளாக பழகி வந்த இந்து முஸ்லிம் மக்களிடையே பெரிய பிளவு ஏற்படுது. இதனைத் தொடர்ந்து கிராமத்தில் தேர் திருவிழா நடத்த இந்து மக்கள் முடிவு செய்யும் போது ஒரு அரசியல் கட்சியின் சதியால் திருவிழா தடுக்கப்படுது. இறுதியில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே ஒற்றுமை நிலவியதா, தேர் திருவிழா நடந்ததா, மொய்தீன் பாயின் பங்கு என்ன என்பதை படத்தின் திரைக்கதை. மதங்களை முன்னிறுத்தி விவாதங்கள் தொடர்ந்து எழுந்து வரும் சூழல்ல இந்த மாதிரி கதைக்களத்தை கையில் எடுத்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை மனதார பாராட்டலாம். மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துகிறேன் என பிரச்சார நெடியுடன் வலிந்து திணிக்காம காட்சிகளுக்கு தேவையான வசனங்களின் மூலம் முக்கியமான கருத்தை பார்வையாளருடன் கொண்டு சேர்ப்பதில் ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்கார். படத்தின் முதல் பாதி முழுவதும் முரார்பாத் கிராமத்தில் வாழும் மக்களை பற்றி, விஷ்ணு விஷால் விக்ராந்த் இடையிலான பகை, விளையாட்டில் தூவப்படும் வெறுப்புணர்வு மெல்ல மெல்ல எப்படி கிராமத்தையே பாதிக்கிறது உள்ளிட்ட விஷயங்களை நான் லீனியர் முறையில் சொல்லப்படுது. கலவரத்தை தொடர்ந்து சிறைக்கு சென்று வெளியே வரும் விஷ்ணு விஷால் அவர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், இடையில் ஒரு காதல் பாட்டி என சற்றே தொய்வுடன் தொடங்கும் படம் ரஜினியோட என்ட்ரிக்கு பிறகு சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. சமீப காலங்களில் வெளியான ரஜினி படங்களை தூக்கி சாப்பிடும்படியாக ரஜினிக்கு மாஸ் இன்ட்ரோ காட்சி, கூடவே ரகுமான் குரலில் ஜலாலி பாடல் ரஜினி ரசிகர்களுக்கு நிச்சயம் சம விருந்தாக அமையும். அதற்கு நியாயம் செய்யும் வகையில் ரஜினியுடைய கதாபாத்திர வடிவமைப்பும் சிறப்பாக எழுதப்பட்டிருக்கு. ஷார்ப்பான வசனங்கள், வயதுக்கேற்ற பக்குவமான கேரக்டர் என தன்னுடைய திரை ஆளுமையால் மொத்த படத்தையும் தாங்கி பிடிச்சிருக்கிறாரு ரஜினிகாந்த். சிறப்பு தோற்றம் என்று விளம்பரப்படுத்தப்பட்டாலும் ஏறக்குறைய முழு படத்திலும் ரஜினியுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கு. மத நல்லிணக்கம் தொடர்பாக ரஜினி பேசும் வசனங்கள் அனைத்தும் அரங்கம் அதிர்கிறது. குறிப்பாக கிரிக்கெட் மைதானத்தில் மைக்கில் பேசுவரை அழைத்து பேசுவது, இந்து முஸ்லிம் இடையே அமைதியை ஏற்படுத்த நடக்கும் கூட்டத்தில் ரஜினி பேசிய காட்சிகள் கூஸ்பம்ஸ். படத்தின் பிரச்சனையை முதல் பாதி நான் லீனியரில் சொல்லப்படுவது தான். நிகழ்காலம் கடந்த காலம் இரண்டுமே 6 மாத இடைவெளியில் நடக்கிறதுனால இரண்டுக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சு கொள்வதில் குழப்பம் ஏற்படுது. போரடிக்காத வகையில் காட்சிகளை அடுத்தடுத்து நகர்ந்தாலும் இலக்கில்லாத வகையில் எங்கெங்கோ செல்றதுனால எந்த இடத்திலும் படத்தோடு ஒன்று முடியாத நிலை ஏற்படுது. ஸ்போர்ட்ஸ் கதைக்களம் என்று விளம்பரப்படுத்தப்பட்ட படத்தில் சிறிய அளவே கிரிக்கெட் தொடர்பான காட்சிகள் இடம்பெறுது. அதிலும் எந்த விதமான பரபரப்போ அழுத்தமோ இல்லை. படத்தின் மையக்கரு தேர் திருவிழாவா அல்லது கிரிக்கெட்டா என்று தெளிவாக சொல்ல முடியாமல் தடுமாறி இருக்காரு இயக்குனர். எடிட்டிங்கில் கூடுதலாக கவனம் செலுத்தியிருக்கலாம். பல காட்சிகள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு இல்லாமல் இருக்கு. ரஜினியை தவிர்த்து விஷ்ணு விஷால், விக்ராந்த் என படத்தில் நடித்த அனைவரும் தங்கள் பங்களிப்பை சிறப்பாக செஞ்சிருக்காங்க. விஷ்ணு விஷாலுக்கு ஜோடியாக வரும் அனந்திகா சுனில்குமார் ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் உதவியிருக்காரு. படத்தில் முக்கிய கதாபாத்திரம் என்று சொல்லப்பட்ட தன்யா பாலகிருஷ்ணாவின் காட்சிகள் பெரிதா இல்லை. ஏஆர் ரஹ்மானின் பின்னணி இசை கவனிக்க வைக்குது. பாடல்களும் ரசிக்கும் வகமாக இருக்கு. படத்தில் எமோஷனல் காட்சிகள் நன்றாகவே கை கொடுத்துருக்கு. சமூக வலைத்தளங்களில் மதங்களை முன்வைத்து ஒருவர் மீது ஒருவர் வீசும் வன்மச் சொற்களுக்கு நடுவே ஒரு முக்கிய கருத்தை ரஜினி என்ற பிராண்டுடன் சுமந்து வந்திருக்கும் லால் சலாம் படத்தை தாராளமாக வரவேற்கலாம்.